ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது பேபி ஃபுட் பனானா பியூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பனானா பியூரி செய்கிறதுக்கு நல்ல பழுத்த நேந்திரம்பழம் எடுத்திருக்கேன். பனானா பியூரி செய்கிறதுக்கு நம்ம செவ்வாழை நேந்திரம்பழம் இது ரெண்டுமே ரொம்ப நல்லது. இதுக்கு விட நம்ம எக்ஸ்ட்ராவாக சுகர் சேர்க்க வேண்டியதில்லை. இது ரெண்டுமே குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே ரொம்ப குளிர்ச்சி இல்லாத பழம். ஸோ தயவு செஞ்சு பச்சை பழம், ஹைப்ரிட்டாக கிடைக்கிற வாழைப்பழங்கள் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம நாட்டு பழங்களாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இதை நல்லா ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த பழத்தோட கலர் பாருங்கள், நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். இது சூடாக இருக்கும்போதே நல்லா மேஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கொடுக்க வேண்டியதுதான். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது இது கூட நம்ம சர்க்கரையோ இனிப்புக்காக தேனோ எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த பனானா பியூரி குழந்தைங்களுக்கு 6 மாதத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.